நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறி போன்ற குணங்களை கொண்ட பாரதி காண நினைத்த புதுமை பெண்ணாய் டாக்டர் மனோன்மணி அவர்கள் தோன்றினார் கடந்த நூற்றாண்டில். ஜோலார்பேட்டை அருகில் உள்ள அம்பலூர் கிராமம் ஈன்றெடுத்த ஈடு இணையில்லா புதல்வியாய், தத்த கவுண்டர் குட்டி அம்மாளின் பேத்தியாய், கரிய கவுண்டர் திருவம்மாளின் மூத்த மகளாய் பாலாற்று படுகையில் விளையாடி திரிந்தவர் டாக்டர் மனோன்மணி. தத்த கவுண்டரின் மறைவுக்கு பின் அம்பலூர் கிராமத்தின் வளர்ச்சியில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர் குட்டியம்மாள். அடுப்பூதிய பெண்களுக்கு மத்தியில் அரசு ஆவணங்களில் ஆங்கிலத்தில் கையெழுத்திட்டவர் இவர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா என்று டாக்டர் மனோன்மணி அவர்களுக்குள் மருத்துவராக வேண்டும் என்ற முதல் விதையை விதைத்தவர் குட்டியம்மாள். அந்த விதைக்கு உரமிட்டவர் திருவம்மாள். என்னுடைய தமக்கை பிறந்த பொழுது என்னுடைய அத்தைமார்கள் இருவர்கள் என்ன பண்ணாங்களாம், ஆண்டி பொண்ணு பெற்றுக்கிட்டா அப்படின்னு சொன்னாங்களாம். நான் பொண்ணு பெற்றா என்ன, நான் அவளை டாக்டருக்கு படிக்க வைப்பேன் அப்படின்னு எங்கள் அம்மா சொன்னாங்களாம் அன்னைக்கு. அது இன்னைக்கு எனக்கு ஞாபகம் வருது. எங்கள் அம்மா சொன்னது மட்டும் இல்லை, அதை செயல்லையும் காமிச்சாங்கன்றதில் நான் ரொம்ப பெருமடைகிறேன். குட்டி அம்மாளின் மறைவுக்கு பின் அம்பலூரின் ஊரு கவுண்டராய் பொறுப்பேற்றார் திரு கரிய கவுண்டர். தன் வாழ்க்கையை 3 மனைவிகளோடு பகிர்ந்து வாழ்ந்திருக்கிறார். 3 தாய் வயிற்று பிள்ளைகளாய் பிறந்தவர்கள்தான் திரு பழனிச்சாமி, டாக்டர் மனோன்மணி, திரு தண்டபாணி, திரு சுப்பிரமணியன், திரு சண்முக சுந்தரம், திருமதி ஜமுனா தியாகராஜன். என்னுடைய மாமா, சிறிய மாமாவுக்கு பெயர் வைக்கிறதுக்காக அங்கே வீட்டில் பெயர்களை எல்லாம் படித்தாங்க. அப்போ படிக்கும்போது மனோரஞ்சிதன்ற ஒரு பெயர் வந்தது. அந்த பெயர் எனக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. அடுத்த நாளே இங்கே நான் என்னுடைய தங்கை இருந்த இடத்திற்கு அந்த அம்மா தொட்டிலில் இருக்கும்போது போய் தொட்டிலை ஆட்டி உனக்கு மனோரஞ்சிதம் என்ற பெயர் வைக்கிறேன் என்று சொன்னேன். பள்ளிக்கு அனுப்புன போது சார்வாத்தியாருன்னு ஒருத்தர், அவர் தான் பள்ளி நடத்தி கொண்டு வந்தார். மனோரஞ்சிதன்ற பெயரை விட நீ மனோன்மணி என்று மாற்றி வச்சுக்கம்மா, அது சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் தான் அந்த பெயரை மனோன்மணி என்று மாற்றி வைத்தார். உடன்பிறப்பில்லா உயிர்ப்பாள் என்ற ஔவையின் வரிகளுக்கு இணங்க ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள் போல் ஒற்றுமையாய் வளர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தூய்மை, தாழ்மை, உண்மை, நேர்மை இவைகள் அவர்களுடைய குணாம்சங்களில் தலை சிறந்ததாகும். அவர்கள் எங்கள் எல்லோருக்கும் முன்னுதாரணமாக இருந்தார்கள். அம்பலூர் துவக்கப் பள்ளியில் 5ஆம் வகுப்பு வரை தமிழ் வழியில் பயின்றுவிட்டு திருப்பத்தூரில் 8ஆம் வகுப்பு வரை படித்தார் டாக்டர் மனோன்மணி. சார்வாயர்கிட்ட படித்தோம். மனோன்மணி நானும் ஒன்றா விளையாடுவோம், ஒன்றா சாப்பிடுவோம். 5வது வெளியே ஒன்றா தான் இருப்போம். அப்புறமா தான் அந்த அம்மா வெளியில் போயிடுச்சு. என்னை கூட எங்கள் அத்தை வேலூருக்கு அனுப்ப சொல்லி கேட்டாங்க எங்கள் அப்பாவை. எங்கள் அப்பா அனுப்ப மாட்டேன்ட்டாரு. நான் 5வதோடு நின்றுட்டேன். ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீமை என்று எண்ணியிருந்தவர் மாய்ந்து விட்டார் என்ற பாரதியின் வரிகளுக்கு இணங்க 1941ஆம் ஆண்டில் தன் பள்ளி படிப்பை முடித்து வேலூர் ஊரிஸ் கல்லூரியில் 1943ஆம் ஆண்டில் கல்லூரி படிப்பையும் முடித்தார். நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கெடு புழுதியில் எறிவதுண்டோ என்ற பாரதியின் வரிகளுக்கு இணங்க திரு கரிய கவுண்டரின் முற்போக்கு சிந்தனையால் ஒரு தலைமுறையின் கனவு நிறைவேறத் தொடங்கிய தருணம். 1943ஆம் ஆண்டில் வேலூர் கிறிஸ்தவ மருத்துவ கல்லூரியில் 2வது குழுவாக
25 மாணவிகளில் ஒருவராய் தன் மருத்துவ படிப்பை தொடங்கி கல்லூரி இறுதி ஆண்டில் குழந்தை நல மருத்துவத்தை சிறப்பு பாடமாக தேர்ந்தெடுத்தார். நாங்கள்லாம் ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்த சமயம் அது. அப்போல்லாம் வார் முடிஞ்ச சமயம் சாப்பாடெல்லாம் ஹாஸ்டலில் சரியாக இருக்காதுங்க. அவங்க படித்த இடம் வந்து 4 மைல் வேலூர்லேருந்து வெளியில் இருந்தது அந்த காலேஜு. சாயந்தரம் ஆனால் அம்மா வந்து அவங்களுக்கு ஒரு டிஃபன் பண்ணி நான் சைக்கிளில் எடுத்துன்னு போய் கொடுப்பேங்க. அமெரிக்காவை கனவு நாடாக கண்ட காலகட்டத்தில் டாக்டர் மனோன்மணி அவர்களுக்குள் முதல் அமெரிக்க கனவை விதைத்தவர் டாக்டர் லாரா லிப்ஸ்கோம். சிகாகோ பல்கலைக்கழக மருத்துவமனையில் அமெரிக்கன் போர்ட் ஆஃப் பீடியாட்ரிக்ஸ் படிப்பதற்கு டாக்டர் லாராவுடன் சேர்ந்து டாக்டர் ஜேக்கப் சாண்டி அவர்களும் இவருக்கு உதவியிருக்கிறார். அமெரிக்காவின் பாப்ஸ் ராபர்ட் குழந்தை நல மருத்துவமனையிலும் புரூக்லின் மருத்துவமனையிலும் பணியாற்றி தன் தொழில் சார்ந்த நுணுக்கங்களை கற்றறிந்தார் டாக்டர் மனோன்மணி. பிற நாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டும் என்ற பாரதியின் கனவை நிறைவேற்றும் விதமாக அமெரிக்காவில் பயின்றவற்றை தன் தாய்நாட்டில் பயன்படுத்த எண்ணியது இவரின் தேசப்பற்றுக்கு ஒரு சான்று. மனோன்மணி டாக்டர்கிட்ட என்னுடைய பையன் இப்பொழுது காது மூக்கு தொண்டையில இங்கு கோவை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தலைமை ஹெச்ஓடியாக இருக்கார். அவர் குழந்தையா இருந்தபோது அவரை டாக்டர்கிட்ட எடுத்துகிட்டு போவோம். ஒரு டாக்டர் கைராசியான டாக்டர்னு பேர் வாங்குறதுங்கிறது அது பார்த்தா ஈஸியாக தெரியும். அது எவ்வளவு கஷ்டப்பட்டுருப்பாங்க, அவங்களுக்குள்ள எவ்வளவு உழைப்பு இருக்குங்கிறது தெரியும். அவங்க வந்து அந்த நுட்பமாக இந்த நோய்க்கு என்ன காரணங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் ஒரு மருத்துவருடைய வெற்றின்னு நான் நினைக்கிறேன். மருந்து கொடுக்கறது இல்லை, அது என்ன அந்த மூலம் என்னங்கிறத டாக்டர் உடனே கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க. அவங்க ஒரு சகாப்தம் கோவைக்கு அவர்கள் கிடைத்தது கோவை மக்களுடைய ஒரு பாக்கியம் என்று கருதுகிறேன். பட்டங்கள் ஆளவும் சட்டங்கள் செய்யவும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்ற முண்டாசு கவிஞனின் வரிகளின்படி அம்பலூர் நோக்கி பயணப்பட்டார். அந்த கிராமமே அவரை அழைத்து தன் மார்போடு அணைத்துக் கொண்டது. தேசம், மொழி, கலாச்சாரம் கடந்து 4 ஆண்டுகள் அமெரிக்காவில் வாழ்ந்தாலும் தான் ஒரு தமிழச்சி என்ற மண்வாசனையோடு புடவையில் வந்து இறங்கியது எல்லோருக்கும் ஆச்சரியமே. அந்த காலத்தில் ஒரு பெண் குழந்தைய டாக்டருக்கு படிக்க வச்சு, அதுவும் அமெரிக்காவுக்கு அனுப்பி படிக்க வச்சு, இங்கே கோயம்புத்தூரில் வந்து 1958 செட்டில் ஆனாங்கன்னா வித் அன் ஏபி குவாலிஃபிகேஷன். அப்போல்லாம் கேள்விப்பட முடியாத ஒரு குவாலிஃபிகேஷனாக இருந்திருக்கும் கோயம்புத்தூருக்கு. அது உண்மையிலேயே அவங்களையும் அவங்க மேடத்தோட பெற்றோரையும் ரொம்ப பாராட்டணும். தனது சகோதரர் திரு சுப்பிரமணியன் அவர்களின் ஆலோசனைப்படி 1958 கோவை ஆர்எஸ்புரத்தில் உள்ள ஒரு வீட்டில் இவரது மருத்துவ பணி தொடங்கியது. இவர் கோவை மாநகரம் பெற்றெடுத்த முதல் குழந்தை நல மருத்துவர் என்பதை வரலாற்றில் இருந்து மறைக்கவும் முடியாது, மறுக்கவும் முடியாது. அந்த காலத்தில் 1975-85 அல்ட்ராசவுண்ட், சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ அந்த மாதிரி வெவ்வேறு உபகரணங்கள் எல்லாம் கிடையாது. ஸ்டெதோஸ்கோப்பையும் கையில் தொட்டு பார்த்து தான் டயக்னோஸ் பண்ண முடியும். அவர் ஒரு சிறந்த டயக்னாஸ்டிக் ஸ்பெஷலிஸ்ட். வாடிய பயிரை கண்ட பொழுதெல்லாம் வாடினேன் என்ற வள்ளலாரின் வரிகளுக்கு இணங்க வாடிய குழந்தைகளை கண்ட பொழுதெல்லாம் வாடியவர்தான் டாக்டர் மனோன்மணி. வற்புறுத்தி பெண்ணை கட்டிக் கொடுக்கும் வழக்கத்தை தள்ளி மிதித்திடுவோம் என்ற பாரதியின் வரிகளுக்கு இணங்க தனது 35வது வயதில் திரு ஆர் வேலுச்சாமி என்பவரை தமிழ் முறைப்படி திருமணம் செய்து கொண்டார். PT ராஜன் அவர்கள் அவங்களுடைய திருமண விழாவில் பேசும்போது, உங்கள் சமுதாயத்திலேயே அவங்க தான் முதல்ல வெளிநாட்டுக்கு போனவங்க, அது அவங்களுடைய சேவை நல்ல பெரிய அளவில் இருக்குன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி வாழ்த்தினார் அன்னைக்கு. இவர்களின் இனிமையான திருமண வாழ்வின் அடையாளமாய் 1965 அழகானது ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தார்கள். குழந்தைக்கு ராம்குமார் என்று பெயர் சூட்டி கொண்டாடி மகிழ்ந்தார்கள். சுறுசுறுப்பாகவும் புத்தி கூர்மையாகவும் வளர்ந்த திரு ராம்குமார் அவர்களுக்கு 10 வயதில் ஏற்பட்ட ஸ்பைனல் அர்கனாய்டைட்டிஸ் என்னும் நோயால் தேக பலத்தை இழந்ததுதான்
டாக்டர் மனோன்மணி அவர்களின் வாழ்வில் ஏற்பட்ட பெருத்த சோகம். எங்கள் அம்மா என்னை மைனர் சர்ஜரிக்காக அமெரிக்கா கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே சர்ஜரியெல்லாம் முடிச்சு 1 year அங்கே இருந்து பார்த்தேன். அதுக்கப்புறம் நாங்கள் இந்தியா அப்புறம் எக்ஸசைஸ் செய்ய ஆரம்பித்து அதுக்கப்புறம் இந்த அளவுக்கு நான் நடக்கிறேன். தன் மகனின் நிலையை கண்டு மனம் தளராத டாக்டர் மனோன்மணி தன் மகனுக்கு கேரளாவை சேர்ந்த திருமதி கவிதா என்பவருக்கும் 2002 திருமணம் நடத்தி வைத்து 2008 அவர் தம் குடும்ப வாரிசை பெற்றுத்தரவும் பெரிதும் உதவியிருக்கிறார். பிரீத்தி டாக்டர் மனோன்மணி அவர்களின் தோழியாய், இன்றைய கனவாய், ஆறுதலாய், அரவணைப்பாய் இருக்கிறாள். அவங்களு ரொம்ப அருமையான மாமியார். எனக்கு என் தாயோட அருமையாக என்னை பார்த்துக்கிறாங்க. அவங்க நல்ல மாமியாராகவும் நல்ல டாக்டராகவும் அவர் எல்லாத்துக்கும் எல்லாரோடும் நல்ல அன்பாக இருக்கிறாரு. விசேஷம் என் குடும்பத்தை நல்ல பத்திரமாக பாதுகாக்கிறாரு. அவரை போய் ஒரு மாமியார் கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். தன்னுடைய மருத்துவ வாரிசாக தன் சகோதரி மகளுக்கு மருத்துவத்துறையின் மீதான ஆர்வத்தை ஏற்படுத்தி திருமதி மீனா தியாகராஜன் அவர்களையும் சிறந்த குழந்தை நல மருத்துவராக உருவாக்கி இருக்கிறார். நான் டாக்டர் ஆன காரணமே எங்க பெரியம்மா தான். ஸோ மை இன்ஸ்பிரேஷன் இஸ் மை ஆண்ட். நான் அவங்கள மாதிரி ஒரு லேடி ஒரு ஸ்ட்ராங் லேடி என் வாழ்க்கையில் நான் பார்த்ததில்லை. ஐ எம் சேட் தட் திஸ் வேர்ல்ட் டசன்ட் ரெக்கக்னைஸ் இட் ஆஸ் மச் ஆஸ் இட் ஷுட். 50s தனியாக ஒரு லேடி அமெரிக்கா வரைக்கும் போய் படிச்சுட்டு வரணும்னா அது அதுக்கு நாங்களாம் ரொம்ப ப்ரௌடாக இருக்கணும். ஏன்னா நான் 80s 90s போகும்போதே அழுதுகிட்டே தான் நான் போனவேன். பட் அவங்க அந்த காலத்துலேயே when communication was not there அவங்க தைரியமாக போனது இட்ஸ் commendable. So I would like to follow her footsteps largely. கோவை மாவட்டத்தில் உள்ள மருதமலை முருகன் ஆலய வளர்ச்சியிலும் அம்பலூரில் உள்ள குலதெய்வமான தத்தியம்மன் ஆலய வளர்ச்சியிலும் முழுமையாக தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு ஆன்மீக பணியாற்றி வருகிறார். தன்னை ஈன்றெடுத்த அம்பலூர் கிராமத்தின் வளர்ச்சிக்காக கிராம வளர்ச்சி அறக்கட்டளையை நிறுவி காந்திய வழியில் வாழ்ந்து வருகிறார். அம்மாட வாழ்க்கையிலிருந்து நாம கத்துக்கிட்ட பாடம் என்ன அப்படின்னு சொன்னா, மகாத்மா காந்தி சொன்ன அந்த மெசேஜ் தான் எனக்கு ஞாபகம் வருது. மகாத்மா காந்தி சொன்னாரு, மை லைஃப் இஸ் மை மெசேஜ் அப்படின்னு சொன்னாரு. ஒரு உன்னதமான இந்த வாக்கியம் அம்மாவுடைய வாழ்க்கைக்கு மிகவும் பொருத்தமா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அம்மா இன்னும் பல ஆண்டு வாழ்ந்து இந்த சமுதாயத்துக்கு சேவை செய்யணும் அப்படிங்கிறத என்னுடைய வேண்டுகோளா நான் வைக்கிறேன். எத்தனையோ தன்னார்வ தொண்டு நிறுவனங்களோடு கைகோர்த்து தன்னால் ஆன உதவிகளை இந்த சமூகத்திற்கு செய்து வருகிறார். கணக்கிலடங்கா இலவச மருத்துவ முகாம்களை தமிழகம் முழுவதுமுள்ள குக்கிராமங்கள் தோறும் நடத்தி வருகிறார். அம்மாவோட கோவையூற்றுள்ள சுற்றி கிராமங்கள் குக்கிராமங்கள்ல பல இலவச மருத்துவ முகாம்களுக்கு சென்றுள்ளேன். அம்மா அங்க வந்த உடனே அந்த பள்ளிக்கூடத்தை ஒரு 1/2 மணி நேரத்தில் ஒரு மினி ஹாஸ்பிட்டல் மாதிரி மாத்திடுவாங்க. எனக்கு அங்க இலவச மருத்துவ முகாம்கள்ல இலவசமா மருந்து கொடுக்கிற பொறுப்பு கொடுக்கப்பட்டது. அம்மா ஒவ்வொரு பேஷண்ட்டையும் அந்த குழந்தையும் மிகுந்த அக்கறையோட தன்னோட சொந்த மருத்துவமனையில் எப்படி பார்த்தாங்களோ அதே மாதிரி பார்த்தாங்க. தன்னிடம் பணியாற்றுபவர்களை தன் குடும்பத்தில் ஒருவராய் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர். அம்மா எத்தனையோ கஷ்ட நஷ்டத்தில் பார்த்துருக்காங்க. இருந்தாலும் எங்களை எல்லாம் வாழ வச்ச தெய்வங்கிறது கேட்டு தான் கொடுக்கும். ஆனால் அம்மாங்கிறது கேட்காமையே கொடுக்குற தெய்வம் அம்மா. இன்னொரு ஜென்மம்னு ஒன்று இருந்தால் இவங்களுக்கு மறுபடியும் நான் வேலை செய்கிறதுக்கு இருக்கணுங்கன்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன். அவங்க தான் எனக்கு கடைசி லாஸ்ட்டு முதலாளி. அம்மா நல்லா வச்சுருக்குறாங்க, எங்கள் மனம் போல் வச்சுருக்குறாங்க. தோட்டத்தில் நாங்கள் 10 வருஷம் நல்லா இருக்குறோங்க. அம்மா நல்லா இருக்கணுங்க, எங்களுக்கு எந்த குறையும் இல்லைங்க. அம்மா எங்கள் பிள்ளையாட்டம் நினச்சிக்கிறாங்க. நீதி நெறி நின்று பிறர் குதவும் நேர்மையர் மேலவர் கீழவர் மற்றோர் என்ற பாரதியின் வரிகளுக்கு இணங்க ஆபத்து என்று வருவோருக்கு ஆறுதலாய் இருக்கக்கூடியவர். அவங்க வசதியானவங்க வசதி இல்லாதவங்க அப்படிங்கிற ஒரு பாகுபாடெல்லாம் பார்க்க மாட்டாங்க. எல்லாத்துக்கிட்டும் ஒரே மாதிரியே நடந்துக்குவாங்க. முடியாத பேஷண்ட் யாராவது வந்தாங்கன்னா ஹெல்ப் பண்ணுவாங்க. இல்லை ரொம்ப முடியல அப்படின்னா ஃபீஸ் எல்லாம் ரொம்ப கம்மி பண்ணுவாங்க. ஃபீஸ் இல்லாமையும் கூட பார்க்குவாங்க. நிறைய மெடிசனும் கூட அவங்களே பணம் கொடுத்தும் கூட வாங்கி கொடுத்துருக்காங்க. பேஷண்ட் எந்த நோக்கத்தோடு இங்கே வராங்களோ அது எவ்வளோ நாளானாலும் எத்தனை நிமிஷம் ஆனாலும் அது என்ன ஏதுன்னு தெரிஞ்சு அதற்குரிய வைத்தியம் பண்ணாமல்
அந்த பேஷண்ட்ஸ் இங்கேருந்து வெளியில் அனுப்ப மாட்டாங்க. இந்தியன் அகாடமி ஆஃப் பீடியாட்ரிக்ஸில் 2 முறை தலைவராகவும் வாழ்நாள் உறுப்பினராகவும் இருந்து வருகிறார். இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷனிலும் வாழ்நாள் உறுப்பினராக இருந்து வருகிறார். இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் சார்பாக 2004 அவார்ட் ஃபார் மெரிட்டோரியஸ் மெடிக்கல் சர்வீஸ், 2007 செல்ஃப்லெஸ் சர்வீஸ் டு ஹியூமனிட்டி அவார்ட் போன்ற விருதுகளை பெற்றுள்ளார். இந்தியன் அகாடமி ஆஃப் பீடியாட்ரிக்ஸ் சார்பாக 2006 டெடிகேட்டட் பீடியாட்ரிஷியன் விருதும், சர்வதேச அரிமா சங்கம் சார்பாக 2007 வாழ்நாள் சாதனையாளர் விருதும், பெண்கள் மையம் சார்பாக 2009 பெண் சாதனையாளர் விருதும், தேசிய போலியோ தடுப்பு பணிக்காக 2000 பாராட்டு சான்றிதழும், கேஜி ஃபவுண்டேஷன் சார்பாக டாக்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் விருதும் இவர் பெற்ற விருதுகளில் மிக முக்கியமானவை. த ஹிந்து பத்திரிகை பர்சனாலிட்டி ஆஃப் த வீக் என்ற பகுதியில் டாக்டர் வித் a friendly smile and healing touch என்ற தலைப்பில் இவரை பற்றி எழுதி பெருமைப்படுத்தியது. அரை நூற்றாண்டிற்கும் மேலாய் 4 தலைமுறையாய் 10 லட்சத்திற்கும் மேலான நோயாளிகள் குணமடைய தன்னலம் காணாது மருத்துவ சேவை ஆற்றி வரும் டாக்டர் மனோன்மணி அவர்களுக்கு பத்மஸ்ரீ, பத்மபூஷன் போன்ற தேசிய விருது கிடைக்கவில்லை என்பதுதான் கோவை மக்களின் ஆதங்கம். இனி ஒரு விதி செய்வோம், அதை எந்நாளும் காப்போம் என்ற வரிகளின்படி பாரதி கண்ட புதுமை பெண்ணாய் மகாத்மாவின் பாதையில் டாக்டர் அப்துல் கலாமை முன்மாதிரியாக கொண்டு வாழ்ந்து வருகிறார். தன்னம்பிக்கை, தன்னடக்கம், விடாமுயற்சி, நுண்ணறிவு, அஞ்சாமை போன்ற குணங்களை இயல்பிலேயே கொண்ட டாக்டர் மனோன்மணி அடுத்த தலைமுறைக்கு என்ன சொல்கிறார்? இந்த குழந்தைகளின் ஆரோக்கியம் மட்டுமன்றி அவர்களுடைய பரிபூர்ண வளர்ச்சி எப்படி இருக்க வேண்டும் என்றால், எல்லா விதத்துலையும் அவங்க நல்லா வளரணும். அவங்க தேக பலம் மட்டுமல்ல, மனோ வளர்ச்சியும் நல்லா வளர்ந்து அமெரிக்காவுக்கு போனால் கூட திரும்பி வந்து நாட்டுக்கே உழைத்து நம்ம நாட்டை மேன்மைப்படுத்தி மேலே கொண்டு வந்து ஒரு வல்லரசு நாடாக இந்தியாவை ஆக்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். நம்ம நாட்டை உருவாக்குவது நம் கையில் தான் இருக்கின்றது. அமெரிக்காவிலும் துபாயிலும் போய் செட்டில் பண்ணிட்டா உருவாக்குறதுக்கு ஆட்கள் இங்கே இல்லை. அதனால் எல்லோரும் திரும்பி வந்து உண்மையாக உழைத்து நல்ல எம்எல்ஏவாகவும் நல்ல பிரைம் மினிஸ்டராகவும் நல்ல ஆட்சி பொறுப்பெல்லாம் எடுத்து செய்து கரப்ஷன் இல்லாமல் இந்த நாட்டை உருவாக்கி இந்த நாட்டை மேலும் மேலும் உருவாக்குறது இந்த குழந்தைகள் கையில் தான் இருக்கின்றது. அதனால் குழந்தைகளையும் நாம் நல்ல விதமாக உருவாக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். காட்சிக்கு எளிமையானவராய், கடுஞ்சொல்லற்றவராய், எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று தன் பணியை ஒரு நாளும் செய்யாதவராய், எந்த நேரமும் சென்று பார்க்கக்கூடிய கண்ணியமிக்க மருத்துவராய் வாழ்ந்து வருகிறார். தன்னை ஈன்றோருக்கு நல்ல மகளாய், உடன் பிறந்தவர்களுக்கு நல்ல சகோதரியாய், தன் குடும்பத்திற்கு குலவிளக்காய், தன் மகனுக்கு நல்ல தாயாய், சமூகத்திற்கு நல்ல மருத்துவராய், சமூக சேவகியாய், அடுத்த தலைமுறைக்கு முன்னுதாரணமாய், இப்படி பன்முகங்களோடு யாதுமாகி நிற்கிறார் டாக்டர் மனோன்மணி. பெண்மை வாழ்கவென்று கூத்திடுவோமடா, பெண்மை வெல்கவென்று கூத்திடுவோமடா என்ற பாரதியின் கூற்றிற்கிணங்க இப்படி ஒரு பெண்மணி நம்மோடு இந்த நூற்றாண்டில் வாழ்ந்து கொண்டிருப்பதற்காக நாமும் இந்த நூற்றாண்டும் தான் பெருமைப்பட வேண்டும்.